அமெரிக்கா, சீனா போன்ற வல்லரசுகளை கைக்கொள்வதற்கு ஏதுவாக ஆசியான் அமைப்புக்கு ஒரு பொதுவான தற்காப்பு மற்றும் பாதுகாப்பு கொள்கை தேவைப்படுகிறது என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது வலியுறுத்தியுள்ளார். ஆசியான் உறுப்பு நாடுகளின் தேசிய கொள்கைகள் மாறுபட்டவையாக உள்ளன என்று சுட்டிக்காட்டிய அவர், இதனால் அந்த அமைப்பு தனது நலன்களை பாதுகாக்க முடியாத அளவுக்கு பலவீனமாக உள்ளது என்று அவர் கூறினார். ஆசியான் முன்பை விட இப்போது பலமாக உள்ளது. அந்த அமைப்பில் மொத்தம் 10 நாடுகள் இருந்தன. இப்போது அந்த எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. அதன் மொத்த மக்கள் தொகை 60 கோடி. எனவே நமது கோரிக்கைகள் நிச்சயம் செவிமடுக்கப்படும் என்று அவர் கூறினார். ஆனால் அந்நாடுகள் தனித்தனியாகவே தங்களின் பிரச்சனையை தீர்க்க முயல்கின்றன. இதனால் அந்நாடுகள் பலவீனம் அடைகின்றன என்று ஒரு நேர்காணலில் மகாதிர் தெரிவித்துள்ளார். சீனா மற்றும் அமெரிக்காவின் ஊடுருவல்களை தடுக்க ஆசியானுக்கு வலுவான கொள்கை அவசியம். துரதிர்ஷ்டவசமாக அந்நாடுகள் தனித்தனியாக செயல்படுகின்றன என்று தெரிவித்த அவர், தென் சீன கடல் பகுதியில் நிலவி வரும் சர்ச்சைகளை இதற்கு உதாரணம் காட்டினார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முதலாவது வாசிப்புக்கு விடப்பட்டுள்ள சமூக பாதுகாப்பு நிறுவனமான சுக்சோவின் சட்ட திருத்தம் மீதான மசோதா நிறைவேற்றப்படுமானால் தொழிலாளர்களுக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பு சலுகை அனுகூலம் வழங்கப்படும் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். மலேசிய தொழிலாளர்களுக்கு வேலை நேரத்திற்கு அப்பாற்பட்ட நிலையிலும் பாதுகாப்பு சலுகை வழங்க இந்த உத்தேச சட்ட திருத்த மசோதா வகை செய்வதாக அவர் கூறினார். தவிர இந்நாட்டில் இந்தியர்களின் நலன் கருதி, குறிப்பாக இளையோர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தமது மனிதவள அமைச்சின் கீழ் மீசி திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதிகமான இந்திய இளையோர்கள் உயர் வருமானம் பெறும் அளவிற்கு திறன் பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாகவும் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். பினாங்கு மாநில ஜாசேகா ஏற்பாட்டில் நடைபெற்ற தீபாவளி பொது உபசரிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் பினாங்கு மாநில ஜாசேகா தலைவருமான ஸ்டீவன் சிம் இதனை தெரிவித்தார். மனிதவள அமைச்சின் மீசி திட்டம் இந்தியர்களின், குறிப்பாக இளையோர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் அவர்களின் எதிர்கால நல்வாழ்வை சுபிட்சமாக்குவதை உறுதி செய்கிறது என்று ஸ்டீவன் சிம் தமது உரையில் குறிப்பிட்டார். கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி வரை 13 மில்லியனுக்கும் அதிகமானோர் பூடி ரோன் 95 சலுகைகளை பயன்படுத்தி உள்ளதாக துணை நிதி அமைச்சர் லிம் ஹுயின் தெரிவித்துள்ளார். 16.5 மில்லியன் மலேசியர்களில் 13.1 மில்லியனுக்கும் அதிகமானோர், அதாவது கிட்டத்தட்ட 80 விழுக்காட்டினர், பூடி மடானி ரோன் 95 முயற்சியை செயல்படுத்துவதன் மூலம் பயன்பெற்றுள்ளனர். அக்டோபர் 31ஆம் தேதி நிலவரப்படி விற்பனை மதிப்பு 2.66 பில்லியன் ரிங்கிட் அல்லது 1.33 பில்லியன் லிட்டரை தாண்டியுள்ளது. முதல் மாதத்தில் பூடி 95 செயல்படுத்தல் சீராக நடந்ததாகவும், அமைப்பு சிறப்பாக செயல்பட்டதாகவும், எந்த சிக்கலும் இல்லை என்றும் அவர் கூறினார். இன்று தொடங்கும் எஸ்பிஎம் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவருக்கும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். எஸ்பிஎம் தேர்வில் வெற்றி பெற இதுகாரும் கடுமையான முயற்சிகளையும் தியாகங்களையும் செய்து வந்த மாணவர்கள் இறுதியாக தேர்வை சந்திக்கும் நேரம் வந்துவிட்டது. அவர்களின் கனவுகள் நனவாக வேண்டும் என்று தாம் வாழ்த்துவதாக தமது முகநூல் பதிவில் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். உங்களின் முயற்சி பலனளிக்க வேண்டும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் முன்னேற்றத்தை நோக்கி இருக்கட்டும். நீங்கள் அனைவரும் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று அன்வார் பதிவிட்டுள்ளார். நேற்று திங்கட்கிழமை தொடங்கி டிசம்பர் 23ஆம் தேதி வரை எஸ்பிஎம் தேர்வு நடைபெறுகிறது. இத்தேர்வை 4,13,372 மாணவர்கள் எழுதுகின்றனர். நாடு முழுமையும் 3,350 மையங்களில் இத்தேர்வு நடக்கிறது. ஜொகூர் சிகாமட் நகருக்கு மேற்கே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் ரிக்டர் அளவுகோலில் 2.7 என்ற நிலையில் பலவீனமான நிலநடுக்கம் நேற்று மாலை 7:55 மணி அளவில் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தின் மையப்பகுதி 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததாகவும், சிகாமட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் அம்பாங் புக்கிட் பர்மாயில் உள்ள முத்தியாரா அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று காலை 2 முறை தனித்தனியாக பாறைகள் சரிந்து விழுந்ததில் 6 வாகனங்கள் சேதமடைந்தன. முதல் சம்பவம் காலை 8:15 மணிக்கும், இரண்டாவது சம்பவம் காலை 8:50 மணிக்கும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் நிகழ்ந்ததாக அம்பாங் ஜெயா காவல்துறை தலைவர் அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். சம்பவ இடத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் மலைச்சரிவிலிருந்து பாறைகள் வாகனம் நிறுத்தும் இடத்தில் விழுந்திருப்பது கண்டறியப்பட்டது. இச்சம்பவத்தால் 6 வாகனங்கள் சேதமடைந்ததாகவும், உயிரிழப்பு எதுவும் இல்லை என்றும் அவர் ஒரு அறிக்கையில் கூறினார்.
அம்பாங்ஜியா நகராட்சி மன்றம் பாறைகள் மற்றும் மண்ணை அகற்ற கனரக எந்திரங்களை பயன்படுத்தி சுத்தம் செய்யும் பணியை மேற்கொண்டதாக அசாம் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.